ஹலோ ஆல் வெல்கம் பேக். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பேஸுங்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் ஒரு சாங்ஸ் கேட்குறப்போ நல்ல ஒரு பேஸ் லெவலில் ஒரு ஹெட்செட் மாதிரி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனால் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி தரப்புலன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி பட்ஸ் கிளாசிக்னு ஒரு ஹெட்செட் வைட் ஹெட்செட் ஒரு 1 வீக் முன்னாடி லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட அன்பாக்சிங் ரிவ்யூ ப்ராஸ் கான்ஸ் இந்த ஒரு 4 விஷயத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்த போட்டோட ட்ரூ வயர்லெஸ் ஹெட்செட்டை பற்றி நிறைய பேர் அதில் கேட்டிருந்தது என்னன்னா எனக்கு பேஸ் ஹெட்செட் ரெக்கமெண்ட் பண்ணுங்க நிறைய கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதோட பார்ட் 2 ஸோ இந்த ஒரு ஹெட்செட் இருக்குன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரியல்மி வந்து 14.2mm டிரைவர் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே அது ஒர்த்தாக இருக்குதா இல்லையா அது எல்லாத்தையுமே தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல நம்ம சேனல் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி டெக் வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ரியல்மியோட பட்ஸ் கிளாசிக்கோட பாக்ஸுங்க. இதில் டிசைன் குவாலிட்டின்னு பக்கையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆப்பிள் எல்லாம் கொடுப்பாங்களே அந்த பட்ஸ் குவாலிட்டி அந்த ஒரு குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. பட் கொஞ்சம் ஃபினிஷிங் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஸோ சேம் டு சேம் காப்பி இல்லாமல் இதில் கொஞ்சம் புது டிசைன் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விவோ ஓப்போ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்பிள் ஹெட்செட் எப்படி இருக்கும் அதே தான் அப்படியே க்ளோன் போகிறாங்க. பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட அன்பாக்சிங் பார்த்துட வேண்டியதான். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணப்பே பார்த்தீங்கன்னா 2 ஹெட்செட் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே ஒரு பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் குவைட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட வேண்டியதான். ஸோ இந்த பாக்ஸோட பின்னாடி பார்த்தீங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 14.2mm லார்ஜ் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டா ரிச்சாக ஒரு பேஸ் கொடுத்துருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ கால் பிக்கப் பண்ணுறது ஸோ முழுக்க ஹெச்டி வாய்ஸ் கிளாரிட்டி முதற்கொண்டு இதில் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பட் உண்மையிலே அதை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ பாக்ஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இருந்துச்சு. பட் இந்த ஹெட்செட்டோட லுக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது ரொம்பவுமே நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஸோ 400 ருபீஸ்க்கு இது ரொம்பவுமே ஒரு பெஸ்ட்டாக இருக்குது டிசைன் பார்க்கையில். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரியல்மியோட பட்ஸ் கிளாசிக்கோட ஒரு ஹெட்செட்டுங்க. பார்க்கவே உண்மையிலே நல்லா சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. எதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஃபினிஷிங்கில் ரொம்பவுமே நல்லாவே இருக்குது. ஸோ உங்கள் ஒரு டேகும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எதுவும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும்னு இந்த ஒரு டேக் மூலிமா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்க்க நல்ல ஃபினிஷிங்காக இருக்குது. இந்த பிளாக் அண்ட் எல்லோ பார்க்கவே ரொம்பவும் கலரும் நல்லா இம்ப்ரெசிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இப்போ பில் குவாலிட்டி எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதோட பேஸ் எப்படி இருக்குங்கிற ஒரு முழு டீட்டெயில்ஸுமே இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ பேஸ் நம்ம செக் பண்ணிட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரியல்மி பட்ஸ் கிளாசிக்கை என்னோட காதில் மாட்டியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ மாட்டிருக்கிறதே தெரியல. இது பர்சனலாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எதனாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரவுண்ட் பட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அது மாட்டி ரொம்ப நேரம் சாங்ஸ் கேட்குறப்போ உங்களுக்கு நிறைய பெயின்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் அது பர்சனலாக ஃபீலும் பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு ஹெட்செட் மாட்டுறப்போ அந்த அளவுக்கு பெயின் எதுவும் வரல. நான் அது நல்லா நிறைய ஹெட்செட் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஒரு ஹெட்செட்டில் பேஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிட வேண்டியதான். ஸோ பேஸ் அண்ட் சவுண்ட் குவாலிட்டியாக இப்போ நம்ம சாங்ஸ் கேட்டு செக் பண்ணிடுவோங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க இதோட சவுண்ட் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கேட்குறப்போ அவ்வளோ நீட்டாக இருக்குங்க. வோக்கல்ஸ் முதல் கூட நல்ல ஒரு பிச் ஹைப்பாக இருக்குது. ஸோ எந்த ஒரு டிஸ்டார்ஷனுமே கிடையாது. முழுக்க எனக்கு கேட்குறப்போ வேறு ஒரு ஃபீலாக இருக்குங்க. நீங்கள் வந்து ஒரு சாங் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சாங் முழுக்க அவ்வளோ கிளியராக இந்த ஒரு ஹெட்செட்டில் எடுத்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இதில் 14.2mm டிரைவர் யூஸ் பண்ணியிருக்கு. நல்லா பக்காவாக தெரியுது. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண ஒயர்ட் ஹெட்செட்ஸில் இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒயர்ட் ஹெட்செட்னே நான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேஸ் தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸில் இதில் வந்து நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. கால் ஃபங்க்ஷனாலிட்டின்னு பார்க்கல நான் காலும் பேசி பார்த்துட்டு உங்கள் பர்சனுக்கு பேசுகிறப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கேட்குதுன்னு சொல்கிறாங்க. பட் இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் நான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மைக் வந்து கொஞ்சம் கீழாப்பில் தான் கொடுத்துருக்காங்க. பட் இன்ஃபேக்ட் கீழாப்பில் கொடுத்துருந்தாலும் அது பேசுகிறப்போ ஆடியபிளாக தான் இருக்குன்னு நெக்ஸ்ட் பர்சன் எனக்கு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பப்ஜி கேமிங் டெஸ்ட். ஸோ இதில் வந்து லேட்டன்சி எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட வேண்டியதான். ஏன்னா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒயர்ட் ஹெட்செட்ஸ்லாம் நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த ரியல்மி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் நீங்கள் ஃபுல் வால்யூம்னு இல்லை ஒரு 80% வால்யூம் வச்சா கூட ரொம்ப நல்லாவே கேட்குது. ஸோ கேம் விளையாடுறவங்களுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்கன்னா இந்த ஒரு ஹெட்செட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எந்த ஒரு ஹெட்செட் எடுக்கிறதுக்கு பேஸு இந்த மாதிரி கேமிங் லேட்டன்சி எல்லாமே இதில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட் நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்களும் இதை கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்த ஃபியூச்சர்ஸ் இதில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஒரு ஹெட்செட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே மைக் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு 2 செகண்ட் ஹோல்டு பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம அதை செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கை ஒரு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ண போகிறோம். உண்மையிலே கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகும் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம்.
யா இட்ஸ் ஓப்பனிங். ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டியும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டனில் பார்த்தீங்கன்னா கால் பிக்கப் பண்ணுறது, ரிஜெக்ட் பண்ணுறது, ஸோ டபுள் டேப் பண்ணால் சாங்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல்மி ஹெட்செட்ஸை பொறுத்த வரைக்கும் வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஒரு 650 ப்ரைஸ் ரேஞ்சில் வருது. பட் 400 இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இது கொடுத்துருக்கிறது ரொம்பவுமே பெட்டராக தான் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த ரியல்மி பட்ஸ் கிளாசிக்கில் பேஸ் ஃபினிஷிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ காதில் மாட்டியிருக்கப்போ எந்த ஒரு வெயிட்டும் தெரியல, ரொம்ப நல்லாவும் ஃபிட்டும் ஆகுது. ஸோ நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கப்போ இங்கிட்ட அசைஞ்சிங்கன்னா கூட அந்த அளவுக்கு எதுவும் கீழே உழுவுறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ரொம்பவுமே பக்காவே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 400 ஹெட்செட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த ஹெட்செட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஹெட்செட்டோட பெஸ்ட் பை லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே அந்த ஒரு லிங்க் மூலியமாகவும் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் டெக் வீடியோஸ் பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். அவ்வளோதான், இதோட வீடியோ முடிஞ்சுது. இதே மாதிரி உங்களை வேறு ஒரு வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye bye from Amir. Thanks for watching. Bye. Cheers.